உலக எரிபொருள் விநியோகத்திலும் அதேபோன்று எரிபொருள் விலை சார்ந்ததாகவும் சில தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலே ஈரானின் சவுத் பார்ஸ் எரிவாயு மையத்தை இலக்காக கொண்டு இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி இருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலைமையை அடுத்து இதனுடைய நெருக்கடி தன்மை எவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இதன் நிலைமை எவ்வாறு இருக்கிறது? நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். உலகின் மிகப்பெரிய எரிவாயு மையம் பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ளது. இதன் ஒரு பகுதி கட்டாருக்கும் மறுபகுதி ஈரானுக்கும் சொந்தமானதாகும். சுமார் 51 டிரில்லியன் கனமீட்டர் இயற்கை வாயு இருப்புகளை கொண்ட பிரமாண்ட எரிவாயு மையம் இதுவென சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கட்டார் தனது பகுதியை நோர்த் டோம் என்றும் ஈரான் தனது பகுதியை சவுத் பாஸ் எனவும் அழைக்கின்றன. நேற்று ஈரானின் புஷேர் நகருக்கு அருகிலுள்ள சவுத் பாஸ் எரிவாயு மையத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலால் குறித்த பகுதியின் அடிப்படை வசதிகளுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் பாரியளவில் தீ பரவியது. ஈரான் மீதான இந்த தாக்குதலுக்கு கட்டார் தனது கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தில் நிலவும் மோதல்களை தீவிரப்படுத்தக்கூடிய அபாயகரமான மற்றும் பொறுப்பற்ற செயல் என கட்டார் வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமான், ஈராக், ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளும் ஈரானின் எரிவாயு மையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்துள்ளன. எவ்வாறாயினும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சில மணித்தியாலங்களுக்குள் 3 வளைகுடா நாடுகளின் பிரதான எரிசக்தி மையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் அராம்கோ சுத்திகரிப்பு நிறுவனம் மற்றும் ஜுபைல் பெட்ரோ கெமிக்கல் வளாகம், ஐக்கிய அரபு ராச்சியத்தின் அல் சுஹான் எரிவாயு மையம், கட்டாரின் ராஸ் லஃபான் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மொசைட் பெட்ரோ கெமிக்கல் வளாகம் ஆகியவை முக்கிய இலக்குகள் என ஈரான் அறிவித்துள்ளது. எச்சரிக்கை விடுத்த உடனேயே ஈரான் கட்டாரின் ரஸ்லஃபான் கைத்தொழிற்பேட்டையை நேற்று இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியது. இதன் உரிமையாளரான கட்டார் எனர்ஜி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களால் அப்பகுதிக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தோஹா தலைநகரில் இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராஸ்லஃபான் தொழிற்பேட்டை நகரம் பன்னாட்டு நிறுவனங்கள் இயங்கும் ஒரு உலகளாவிய எரிசக்தி மையமாக கருதப்படுகின்றது. உலகின் மொத்த திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியில் சுமார் 20% ராஸ்லஃபான் ஊடாகவே நடைபெறுகின்றது. உலகின் மிகப்பெரிய எல்என்ஜி உற்பத்தியாளரான கட்டார் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களால் கடந்த மார்ச் 2ஆம் தேதி அதன் செயற்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தியிருந்தது. ரஸ்லஃபானை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் கட்டாரின் தேசிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் எனவும் ஈரான் பொறுப்பற்ற முறையில் செயற்படுவதாகவும் கட்டார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான பின்னணியில் கட்டாரில் உள்ள ஈரான் தூதரகத்தின் அனைத்து ராணுவ மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளும் ஊழியர்களும் 24 மணித்தியாலங்களுக்குள் கட்டாரை விட்டு வெளியேற வேண்டும் என கட்டார் வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை ரியாத் நோக்கி வந்த 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியம் அபுதாபியில் உள்ள தனது எரிவாயு சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. ஈரானின் சவுத் பாஸ் எரிவாயு மையங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் அவர் இது தொடர்பாக நீண்ட பதிவு ஒன்றை இட்டுள்ளார். அவ்வாறாயினும் கட்டாரின் ரஸ்லஃபான் உள்ளிட்ட எரிவாயு மையங்களை இலக்கு வைத்து ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் ஈரானின் சவுத் பாஸ் எரிவாயு மையங்களை தாம் அளிக்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த முடிவு ஈரானின் எதிர்காலத்திற்கு நீண்ட கால பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற போதிலும் கட்டாரின் எரிவாயு மையங்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அவ்வாறு செய்வதற்கு தாம் தயங்கப் போவதில்லை என ட்ரம்பின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிவாயு மையங்கள் மீதான இஸ்ரேல் மற்றும் ஈரானின் தாக்குதல்களால் உலக சந்தையில் மசுகெண்ணெய் பீப்பாயொன்றின் விலை $110 எட்டியுள்ளது. பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசுகெண்ணெயின் விலை $109.91 என பதிவாகியுள்ளதுடன் பிரித்தானிய எரிவாயுவின் விலைகளும் தற்காலிகமாக 6% அதிகரித்துள்ளன. நமது நாட்டின் எரிபொருள் மற்றும் எரிவாயு மையங்கள் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் வளைகுடா நாடுகளின் எரிசக்தி ஆதாரங்களை அளித்து விடுவதாக ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் சேதமடைந்துள்ள கட்டமைப்புகளை சீரமைக்க பல வாரங்கள் ஆகலாம் என அல் ஜசீரா செய்தி சேவை சுட்டிக்காட்டியுள்ளது. எரிசக்தி விலை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு சுமார் 100 ஆண்டுகள் பழமையான ஜான்ஸ் சட்டம் எனும் கடல்சார் வர்த்தக சட்டத்தை 60 நாட்களுக்கு தற்காலிகமாக ரத்து செய்ய அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் கரோலின் லெவிட் இதனை அறிவித்துள்ளார். இதன்படி 1920ஆம் ஆண்டு காங்கிரசினால் நிறைவேற்றப்பட்ட ஜான்ஸ் சட்டம் எனப்படும் கடல்சார் வர்த்தக சட்டம் அடுத்த 60 நாட்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
இதன்படி அமெரிக்க துறைமுகங்களுக்கு இடையிலான அனைத்து சரக்கு போக்குவரத்தும் அமெரிக்க கொடியின் கீழ் பயணிக்கும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கப்பல்கள் மூலம் மாத்திரமே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானிய உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிஸ் படுகொலை செய்யப்பட்டதை அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெஷ்கியான் நேற்று உறுதிப்படுத்தியுள்ளார். 2021ஆம் ஆண்டில் அப்போதைய ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியால் இஸ்மாயில் காதிஸ் உளவுத்துறையின் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். கொல்லப்படும் போது அவரது வயது 65 பதிவானது. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இஸ்மாயில் காதிப் உயிரிழந்ததை நேற்று மாலை ஊடகங்களுக்கு அறிவித்தார். ஈரானின் ஆட்சியை எந்த ஒரு சிரேஷ்ட அதிகாரியையும் அனுமதியின்றி படுகொலை செய்யும் அதிகாரத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் தேசிய பாதுகாப்பு செயலாளர் அலி லாரிஜானி மற்றும் மசித் துணை ராணுவ குழுவின் தலைவர் கலம்ரேசா சொலைமானி ஆகியோரின் இறுதிச் சடங்கிற்காக நேற்று தெஹ்ரானில் ஆயிரக்கணக்கான ஈரான் மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். அண்மையில் ஈரானின் ஐரிஸ்-டெனா கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய டாபிட்டோ தாக்குதலில் உயிரிழந்த கடற்படை வீரர்களின் இறுதிச் சடங்குகளும் இதன்போது இடம்பெற்றன. அமெரிக்க மனித உரிமைகள் அமைப்பின் தரவுகளின்படி பிப்ரவரி 28 முதல் இதுவரையான காலப்பகுதியில் 1354 ஈரானிய பொதுமக்களும் 1138 ஈரானிய இராணுவத்தினரும் 622 அடையாளம் காணப்படாத நபர்களும் உயிரிழந்துள்ளனர்.